வாதுமை தோட்டத்துக்கு போனால் முதலாவது நீங்கள் எதை பார்க்க முடியும்னா திராட்சை செடி. வாதுமை கொட்டை அந்த உடைக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்து நீங்கள் உடைச்சி நீங்கள் பெற்றுக்கொள்கிற காரியம் எது தெரியுமா? கர்த்தர். ஆனால் கொட்டையை உடைச்சி உள்ளே இருக்கிறது கிறிஸ்துன்ற உணர்வு உங்களுக்கு வந்தாதான் நான் தேவனை முழுமையாக தேவனுடைய நிழலில் தான் நிற்கிறேன்றது உங்களால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். 2வது ஒரு மரம் இருக்குது, படிங்கம்மா. 2வது காரியம், மாதுளை மரம் என்ன பண்ணுதான் இருக்கா? இந்த மாதுளை மரத்தை பற்றி உங்களுக்கு எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யூதர்களுக்கு நன்றாய் தெரியப்பட்ட ஒரு விஷயம். மாதுளை என்றால் இது சாதாரண காரியம் இல்லை. மாதுளை எதை நினைவு கூறுதுன்னா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது? நினைவு கூறுது. ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் கிரேப்புன்னு பார்த்ததும் வார்த்தை தான் யாராக மாறினார்? இயேசு கிறிஸ்துவாக மாறினார். திருப்பி மாதுளைன்னு இருக்குல்ல, அதுவும் என்னது? வார்த்தை தான். ஆண்டவர் இந்த கொட்டையை உடச்சி நீ உள்ளேருந்து எடுக்க வேண்டிய விஷயமே வார்த்தை தான்றார். ரெண்டுமே என்னது? மாதுளை பழத்தை நீங்கள் உரிச்சிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த முத்துக்கள் வந்து 600லேருந்து 800 1000 வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த மாதுளைன்ற இந்த வசனத்தை இவங்க யூஸ் பண்ணதுக்கான காரணமே 613 கட்டளைகளை பிரமாணங்களை குறிக்கிறது தான் எது? மாதுளை பழம்.